அனைவருக்கும் வணக்கம். இப்போ உள்ள கிரக சூழ்நிலையை கிரக காரகத்துவ அடிப்படையில பாத்தீங்கன்னா கோச்சார கிரகங்களுடைய நிலையே பொதுவாகவே சிறந்த முறையில இல்லை. அது எப்படி சொல்லணும்னா, எல்லா கிரகங்களும் ஜாதக அடிப்படையில திசையாகவும், திசை புத்தி அந்தரம் அது போல கோச்சார கிரகங்களுடைய வழிமுறைப்படிதான் எல்லாமே பாத்தீங்கன்னா நடைமுறைப்படும். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்குன்னா, காலபுருஷ தத்துவ அடிப்படையில தான் கிரகங்கள் வேலை செய்யும். மேஷ ராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் தான் கிரகங்கள் அந்த காலபுருஷ தத்துவ அடிப்படையில தான் வேலை செய்யும். அப்படி வேலை செய்யக்கூடிய அமைப்புல எப்படின்னு கேட்டீங்கன்னா, தற்போது உள்ள நிலையில குரு எந்த பாவத்தை போய் அமர்றாரோ அந்த பாவகம் காரக நாஸ்தின்னு சொல்லணும். அப்படி இருக்கும்போது சுகஸ்தானமான 4ஆம் இடத்தை குரு ஆட்கொண்டுள்ளார் பாத்தீங்கன்னா, அதே போல சுகஸ்தானமான 12ஆம் இடத்தை சனி ஆட்கொண்டுள்ளார். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா 4, 12 அப்படிங்கிற ஒரு விஷயத்த குருவும் சனியும் எடுத்துக்கிறாங்க. அவங்க போய் அமர்ந்திருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா பொதுவா குரு அமரக்கூடிய இடம் காரகநாஸ்தி. அது அவருடைய பார்வை தான் பலம் கூடுனது. அதே போல சனி ஆட்கொண்ட இடமும் பாதகத்தன்மையை தான் கொடுக்கும். அப்படி இருக்கும்போது 12ஆம் இடமும் பாத்தீங்கன்னா மறைமுகமான சுகஸ்தானம், இது நேரடியான சுகஸ்தானம். அந்த 2 பாவமே கெட்டு போகுது. அதே போல 5ஆம் இடம்ங்கிற அந்த ஸ்தானமும் பாத்தீங்கன்னா கேது ஆட்கொண்டுள்ளார். பாத்தீங்கன்னா கேது உட்காரக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா 5ஆம் இடம். 5ஆம் இடம்ங்கிறது மனசுக்கு காரகமே அதுதான். மனநிலையை குறிக்கக்கூடிய அமைப்பே பாத்தீங்கன்னா அந்த 5 காலகட்டத்துல இந்த கோச்சார கிரகங்களே ஒரு சரியான ஒரு சூழ்நிலையில் பொதுவா சனியோடைய அமைப்புப்படி, கோச்சாரத்துல வரக்கூடிய சனியோடைய அமைப்புப்படி பாக்கணும்னா, உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இப்போதைக்கு திருக்கணித அடிப்படையில கிரகங்களுடைய நகர்வுல பாத்தீங்கன்னா சனி உத்திரட்டாதி நட்சத்திரத்தை தொடுறாரு. அப்படி இருக்கும்போது உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பயணிக்கிறார். அப்ப பயணிக்கும் போது என்ன செய்வாருன்னா, உத்திரட்டாதி நட்சத்திரத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்கோ அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் அது சம்பந்தப்பட்ட தொல்லைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா உத்திரட்டாதியில பொதுவா சந்திரன் இருந்துட்டாலே, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ராசியே உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இது ஏமாற்றத்தை குறிக்கக்கூடிய நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா அந்த பால் வண்ண நிறத்துலதான் அவங்களுடைய மனசு இருக்கும். அவங்களுடைய மனசு எப்படிப்பட்டதுன்னா பசுவை போலது. பசு பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் என்னதான் வாழ்க்கையை வாழ்ந்தாலும் அது மத்தவங்களுக்காக தான். அது பால் கறந்து நம்ம பயன்படுறவங்க வேற ஒருத்தவங்க. அந்த மாதிரி அவங்க அன்பு காட்டி ஏமாத்தக்கூடிய அமைப்பு தான் அவங்களுடையது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் அந்த சந்திரனை தொடும் போது பல ஏமாற்றங்கள் இருக்கும். இப்ப குருவுடைய பார்வை அந்த பாக்கியஸ்தானத்துல பாத்தீங்கன்னா அவருடைய பார்வை படுது. அவர் பாக்கிய பார்வையா 9ஆம் பார்வையா குருவுடைய பார்வை சனிபவன் மேல படுது. அப்படி இருந்தாலும் அந்த பாதகத்தன்மையில குறைவான தன்மைகள் ஏற்படுமே தவிர ஆனா பாதகங்கள் நடக்கும். சந்திரன் மேல சனி பயணிக்கும் போது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு, இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தையே மற்ற கிரகங்கள் போய் அமருதுன்னு வச்சுங்க. பொதுவாக செவ்வாய் போய் அமரும் போது வம்பு வழக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், ஸ்டேஷன், இந்த இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுப்பார். இது சாதாரணமா செவ்வாய் மட்டும் என்னன்னு இல்ல, செவ்வாயிலே கிரக யுத்த அமைப்புகள் சொல்லி ஜாதக ரீதியான ஒரு விஷயங்கள் இருக்கும். அந்த கிரக யுத்த அமைப்புகள் இருந்தாலும் இது போல சம்பவங்கள், பிரச்சனைகள் ஏற்படும், தொந்தரவுகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். அதே போல பாத்தீங்கன்னா யோகங்கள் பல விஷயங்கள் நிறைய நம்ம ஜாதகத்துல வேலை செய்யும். அதே போல ஜாதக தசை புத்தி அந்தரங்கள்ங்கிறது தனிப்பட்ட முறையில நிறைய வேலை செய்யும். என்ன வேலை செஞ்சாலுமே இந்த கோச்சார கிரகங்கள் தரக்கூடிய பிரச்சனைகளும் 20% கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா 20%ங்கிறது பாதகத்தன்மையில இருந்துட்டா, ஒருவேளை நாமைப்பு அடிப்படையில அந்த கிரகங்கள் பாத்தீங்கன்னா அந்த சனி பாதகத்தன்மையில உள்ளவங்களுக்கு பாத்தீங்கன்னா அதுல கிரகங்கள் இருந்துச்சுன்னா, அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல கிரகங்கள் இருந்து இந்த சனி பாதகத்தன்மையோட இருந்துட்டாருன்னா அதுல பயணிக்கும் போது கடுமையான பிரச்சனைகளையும் தொந்தரவுகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்புல இருப்பாரு. பொதுவா குருல இருந்து குரு உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்காருன்னு வச்சுங்க. பொதுவா இந்த சனி அந்த அவயோகியா இருந்து அதை போய் தொடராருன்னா கண்டிப்பா ஒரு நகை காணா போகும், இல்லைன்னா ஒரு அடகுக்கு போகும், இல்ல விரயமாகும். அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விரயமாகும். அதே போல சுக்கரன் இருக்காருன்னா பண விரயங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு, இல்லைன்னா ஒரு வாகன சம்பந்தமான இழப்புகளையும் பிரச்சனைகளையும் கொடுப்பாரு. அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுப்பாரு. அதே போல பாத்தீங்கன்னா பொதுவா அந்த கிரகங்களுடைய அந்த காரகத்துவ அடிப்படையில புதன் இருக்காருன்னா எழுத்துப்பூர்வமான பிரச்சனைகள், தேவையில்லாம ஜாமீன் போட்டு நிக்கிறது, அப்புறம் இட சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபட்டு மாட்டிக்கிறது, அது போல விஷயங்கள்லாம் தொந்தரவுகள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள்ல அது வந்துடும். இது போல பாத்தீங்கன்னா கிரகங்களை எந்த கிரகங்களை தொடுறாரோ இது பொதுவா சாதாரண கிரக சனி தொடுறதே பிரச்சனை. இதுலயும் அவயோகியா இருந்து தொட்டாருன்னா இன்னும் பிரச்சனை. அதுவும் கிரகித்த அமைப்புகள் இருந்தா இன்னும் அதுக்கும் அதிகமான பிரச்சனைகளை கொடுக்குறாரு. இதே போல பாத்தீங்கன்னா பொதுவா பாத்தீங்கன்னா கேது தொடக்கூடிய அமைப்புகளையும் அதே பிரச்சனை தான். இப்ப கேது 5ஆம் பாவத்துல போயிட்டு இருக்காரு. இப்போ பூரட்ட நட்சத்திரத்துல போறாருன்னு வச்சுங்க.
பொதுவா அந்த நட்சத்திரத்துல எந்தெந்த கிரகங்கள் போய் அமருதோ, புற நட்சத்திரத்துல எதாவது இருக்கோ அதெல்லாம் வந்து நமக்கு இல்லைங்கிற ஒரு விஷயத்தையே எடுத்துக்கலாம். அப்படிதான் இப்ப வந்து அதே அமைப்பு தான். இப்ப சனி தொடும் போது எப்படி ஒருப்பட்ட பிரச்சனை இருக்குதோ, இது 50னா அது 100 கேது வரக்கூடியது. அதே போல நம்ம அட்டமாதிபதி அட்டமாதிபதினு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானாதிபதி, அந்த ஆயுள் ஸ்தானாதிபதியை கேது தொட்டாலும், ஆயுள் ஸ்தானத்துல கேது பயணிச்சாலும், அந்த ஸ்தானத்தை கர்மகாரகனான சனி பார்த்தா ரொம்ப கவனமா இருக்கணும். கண்டங்களை குறிக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். இது வந்து ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கும். அது எப்போதுமே நீங்க எடுத்துக்கணும். பொதுவா எப்போதுமே அட்டமஸ்தானத்தை 8ஆம் பாவகத்துல கேது போனாலும், அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய 8ஆம் அதிபதியை கேது தொட்டாலும், கர்மகாரகன் சரி பார்க்கும்போது கண்டஸ்தானம் வலுப்பெறும். கண்டங்கள் வந்து அதிக அளவுல வந்து கண்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். பல பேருக்கு அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு ஜாதக ரீதியா. அது நம்ம சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்கள் வழிபாடுகள் நீங்க செஞ்சு உங்களை காப்பாத்திக்கணும். அந்த சூழ்நிலையெல்லாம் நீங்க செஞ்சுக்கணும். இது போல இப்போ பொதுவாகவே கோச்சார பலன்கள் வந்து சிறப்பா இல்லாததுனால கிரகங்கள் வந்து ஒரு பாதகத்தன்மையோட எல்லாமே இயங்குது. பொதுவாக இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் கவனமாவே இருக்கணும். அதிசாரத்துல வந்து குரு வந்தாலும், குரு வரக்கூடிய அந்த சுகஸ்தானத்துல போய் உட்காரும் போது குருவுடைய பார்வைகள் படுற இடம் புனிதப்பட்டாலும் அவர் உட்காரக்கூடிய இடம் பாதகத்தன்மையா தான் ஆகும். அப்படிங்கும் போது மக்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிம்மதி, ஒரு அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து குறைவா தான் இருக்கும். எல்லாருமே ஒரு டென்ஷன்ல இருப்பாங்க, எல்லாம் அவசரமா செயல்படுவாங்க. ஆனா எதுலையுமே வந்து ஒரு அமைதி இல்லாத நிலையை ஏற்படும். இதுதான் தற்காலிகமா இந்த கோச்சர கிரகங்களுடைய பலன்கள். உங்களுக்கு ஜாதக ரீதியா என்ன பலன்கள் பார்க்கணுமோ, என்ன பிரச்சனைகள் இருக்கோ அது சம்பந்தமா வந்து நீங்க தெரிஞ்சுக்கணுமோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட நம்பருக்கு எப்ப வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம், தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.